வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க வச்சாலே போதும். 5 நாட்கள்ல பெரும் செல்வமோ அதிர்ஷ்டமோ உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி நாட்கள். நவராத்திரியில வரக்கூடிய 9 நாட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாட்கள். இப்படிப்பட்ட நவராத்திரியில வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். முதல் வீடியோல வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எவ்வளவோ வழிபாடுகளை செஞ்சும் பலன் இல்லைன்னு சொல்றவங்க இந்த நாள்ல வாராகி அம்மாவுக்கான வழிபாடு செய்யும் போது கையில ஒரு துளி அளவுக்கு இந்த பொருளை தடவிக்கிட்டாலே போதும்னு சொல்லி அதே வீடியோல ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல அதாவது பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும், இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வீடியோல பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு சிஜில் சிம்பலை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 5 நாட்கள்ல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யாரு வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாராகி அம்மாவுக்கான வழிபாடு செய்யறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வழிபாடு செய்யாதவங்களும் செய்ய முடியாதவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இப்படி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அடுத்ததா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. தாராளமா செய்யலாம். நீங்க கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம், கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யலாம், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வறுமை நீங்கிறதுக்காகவும் செய்யலாம், பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலோட இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எனர்ஜி சர்க்கிளை நீங்க வரைஞ்சுக்கோங்க. எனர்ஜி சர்க்கிளை பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு சர்க்கிள் நீங்க வரைஞ்சுக்கணும். இந்த சர்க்கிளை பொறுத்தளவுக்கு ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். நடுவுல எந்த ஒரு கேப்பையுமே விடக்கூடாது. அதே மாதிரி இந்த சர்க்கிளை நீங்க வெறும் கையாலையும் போடலாம். காம்பஸ் வச்சு, வளையல் வச்சு, ஏதாவது ஒரு மூடு
மூடிய பயன்படுத்தி கூட நீங்க இந்த சர்க்கிளை வரைஞ்சுக்கலாம். இப்படி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 897ங்கிற நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்லயே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த நம்பர்னே சொல்லலாம். இந்த 897 நம்பரை நாம யூஸ் பண்ணும்போது 3 நாட்களுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவை நிச்சயமா பூர்த்தியாகும். அடுத்ததா ஆட் கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. அடுத்த லைன்ல 520ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்த லைன்ல ஃபைண்ட் டிவைன் கவுண்ட் ஆன். இந்த ஃபைண்ட் டிவைன் கவுண்ட் ஆன் இந்த வார்த்தைய நீங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். இப்படி எழுதும் போது இந்த 4 வார்த்தையையும் நீங்க ஒரே லைன்ல எழுதலாம். அந்த சர்க்கிள்ல இடம் இல்ல அப்படின்னா அதை மடிச்சு 2 லைனாவும் நான் கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். அந்த சர்க்கிளுக்கு மேல எந்த ஒரு எழுத்தையும் நம்பரையும் நீங்க எழுதாதீங்க. சர்க்கிளுக்கு உள்ளேயே நீங்க எழுதி முடிச்சிடணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு முதல்லயே கொஞ்சம் பெரிய சர்க்கிளா நீங்க போட்டுக்கோங்க. அடுத்ததா நான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 2 ஹீலிங் கோடையும் அப்படியே எழுதிக்கோங்க. சரி, இதை இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி இப்படி உங்களுக்கு எப்படி பணம் வேணுமோ அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பரை உங்க தலகாணிக்கு அடியில, இன்னும் சொல்ல போனா தலகாணி உரைக்கு நடுவுல வச்சு கூட நீங்க தூங்கலாம். இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க 5 நாட்களுக்கு செய்யணும். 5 நாட்களுக்கும் இப்ப நான் சொன்ன ஒரே எனர்ஜி சர்க்கிளை பயன்படுத்திக்கோங்க. முதல் நாள் நீங்க எழுதினா போதும். இப்போ லீவு டைமா இருக்கிறனால ஒரு சிலர் உங்க வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு போவீங்க, அம்மா வீட்ல இருந்து வேற எங்கேயாவதோ இல்ல உங்க வீட்டுக்கோ போவீங்க. அப்படி நீங்க போறீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரெடி பண்ண இந்த எனர்ஜி சர்க்கிளை உங்க கூடவே எடுத்துட்டு போங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி சர்க்கிளை உங்க தலகாணி கடியில வச்சு தூங்குங்க. இன்னைக்கு எனர்ஜி சர்க்கிளை எழுதிட்டு உங்க தலகாணி கடியில வச்சு படுத்துடுறீங்க. நாளைக்கு 2வது நாள் இந்த எனர்ஜி சர்க்கிளை எடுத்து உங்க கண்ணால ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாருங்க. இப்படி பார்க்கும் போதும் பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே பாருங்க. இப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தலகாணி கடியில வச்சு தூங்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து 5 நாட்களுக்கு செய்யுங்க. 5வது நாள் பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை வருது. இப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நைட்டு இந்த எனர்ஜி சர்க்கிளை உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. 6வது நாள் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒண்ணு காலையில எந்திரிச்ச உடனே, அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எரிச்சிருங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இந்த பேப்பரை சாம்பிராணி தூபத்துல கூட சேர்த்துக்கலாம். இப்படி நான் சாம்பிராணி தூபமும் போட மாட்டேன், எரிக்கிறதுக்கும் எங்க வீட்ல வாய்ப்பு கிடையாது, சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றவங்க இந்த பேப்பரை ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து, அதாவது தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா 5 நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.